வணக்கம். அமெரிக்காவின் 47வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டு விட்டார். அந்த பதவியேற்பு விழாவில் முக்கியமான ஒரு சில நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. அவை என்னவென்று பார்ப்போம். குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அந்த விழாவில் முன் வரிசையில் அமர வைக்கப்பட்டது இந்தியாவிற்கு பெருமை வாய்ந்த ஒரு விடயமாக கருதப்படுகிறது. இதன் மூலமாக இந்தியாவும் அமெரிக்காவும் எப்போதும் போன்று சுமூகமான நிலையில் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமான ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்முடைய நாட்டில், இந்திய நாட்டில் ஜனாதிபதியாக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், இவர்கள் அனைவரும் 5 வருடங்கள் தொடர்ச்சியாக ஆட்சி செய்ய முடியும். ஆனால் அமெரிக்காவில் அப்படி கிடையாது. 4 வருடங்கள் மட்டும்தான் அதிபர் பதவி பொறுப்பில் இருக்க முடியும். அதற்கு மேல் இருக்க முடியாது. குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், அந்த அதிபர் பதவி கூட 2 முறை மட்டுமே அவர்களால் பதவி வகிக்க முடியும். அதற்கு மேல் அவர்களால் பதவி வகிக்க முடியாது. சரி, முக்கியமான நிகழ்வுகளை பார்க்கலாம். ட்ரம்ப் அவர்களின் ஆதரவாளர்கள் 1500 பேருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஏன் மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது என்று பார்த்தால், இதற்கு முன்பாக ஜோ பைடன் அவர்கள் அதிபராக இருந்தார். அவர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அந்த தேர்தலில் முறைகேடு நடந்ததாக கூறி ட்ரம்ப் அவர்களின் ஆதரவாளர்கள் நாடாளுமன்றத்தில் கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள். அப்போது 1500 பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டது. இப்போது ட்ரம்ப் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு அந்த 1500 பேருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு சட்டவிரோத குடியேற்றம், அதாவது அமெரிக்காவிற்கு பக்கத்தில் இருப்பது மெக்சிகோவில் சட்டவிரோதமான குடியேற்றத்தை தடுப்பதற்கு தேசிய அவசர நிலை பிரகடனத்தையும் அறிவித்துள்ளார். அடுத்ததாக, அமெரிக்காவில் ஆண் மற்றும் பெண் பாலினத்தவர்களுக்கு மட்டுமே அங்கீகாரம் வழங்கப்படும் என்று தெளிவாக சொல்லிவிட்டார். முக்கியமாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், உலக சுகாதார அமைப்பிலிருந்து, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனிலிருந்து விலகிக் கொள்வதாக ட்ரம்ப் அவர்கள் அறிவித்துள்ளார். அதற்கு அவர் கூறும் காரணம் என்னவென்றால், அமெரிக்காவின் மக்கள் தொகை மிகவும் குறைவு, ஆனால் நாங்கள் அதிகமான பணத்தை தருகிறோம். சீனாவின் மக்கள் தொகை மிகவும் அதிகம், அவர்கள் குறைவான பணத்தை தருகிறார்கள். ஆகையால் நாங்கள் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனிலிருந்து விலகிக் கொள்கிறோம் என்று அறிவித்துள்ளார். அடுத்ததாக, அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணிபுரியும் ஒரு சூழ்நிலை அங்கு இருந்தது. அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று சொல்வோம் அல்லவா, வீட்டிலிருந்து பணிபுரியும் சூழ்நிலை இருந்தது. இப்போது அதனை ரத்து செய்து விட்டார். அரசு ஊழியர்கள் அனைவரும் அலுவலகத்திற்கு வந்து ஆக வேண்டும் என்கிற அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளார். ஜோ பைடன் அவர்களையும் நல்லபடியாக வழி அனுப்பி வைத்து விட்டார். எது எப்படியாக இருந்தாலும் இந்தியாவும் அமெரிக்காவும் எப்போதும் ஒன்று சுமூகமான நிலையில் செல்லும் என்று அனைவரும் எதிர்பார்க்கலாம். நம்புவோம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.